அதேதானே சிஎஸ்கே வந்து மாசான டீம், கெத்தான டீம், அவங்களுக்கு எல்லா டீமுக்கு எதிராகவும் சரியான ரெக்கார்ட் இருக்கு எக்ஸப்ட் மும்பை இந்தியன். அது காரணம் வந்து ரோஹித் சர்மா கேப்டன்சி தான். நான் இப்ப 2024 எடுக்க விரும்பல. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி உள்ள வர ரோஹித் சர்மா கேப்டன்சி பத்தி மட்டும் தான். ருத்ராஜ் கையோட எடுத்துட்டு நான் ஜடேஜா எடுத்துட்டு வரல, நான் எம்எஸ்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். இடையில ஜடேஜா வந்துட்டு போனாரு. ஜடேஜா வந்து கேப்டன்சில இப்படி இருந்தாரு, கொடுத்துட்டு புடிங்கிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அதாவது தம்பி, ஒருத்த கையில கொடுக்கும் போது கொடுத்துடணும். கொஞ்சம் நீ போய் பாருன்னு சொன்ன வேலை சரியா பார்க்க திரும்ப அவரே வந்து முன்னாடி வரலாம், அது தப்பு கிடையாது. அது கேப்டன் தான் கொடுக்கணும். அப்புறம் என்ன பிளேயர் போய் வாங்கிட்டு வரக்கூடாது இல்ல. அதுக்கு முன்னாடி பின்னாடி நான் பேசுறேன். ராஜா இருக்கும் போது ராஜாவோட பையன் இளவரசனா இருக்கானா, அவன் தான் அடுத்த ராஜா. இளவரசன் சரியில்ல, திரும்ப ராஜா அந்த இடத்துக்கு வரலாம், தெரியல. சட்டப்படி அதுவுமே தப்பு தான். என்ன தப்பு? இளவரசன் சரியானா ராஜா வரலாம். அப்போ இளவரசன் தான் முடிவு பண்ணணும் அவர் ராஜா வரணுமா வேணாம். ஏன்னா அப்பா அவர் தான் ராஜா. தலைவனுக்கு மேல இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து நினைச்ச அவர் தான் ஓனர், அவர் தான் முடிவு பண்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அதான் சொல்லக்கூடாது, இவ்வளவு நேரம் மழுப்பிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு போங்க. எம்எஸ்டி ஓனர் நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது